நம்மளோட ஃபாலோவர் வந்து பார்த்தீங்கன்னா, சுகர்லேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம், சுகர் மீண்டும் ரைஸ் ஆகுமா? அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. ஸோ, இதில எனக்கு நடந்த விஷயத்த நான் சொல்றேங்க. ஸோ, நம்ம வந்து 2023ல வந்து சுகர் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ, 2023 லாஸ்ட்ல 1 மாசம் நான் டேப்லெட் போட்டுக்கிட்டேங்க. ஸோ, ஹெச்பிஎன்சி 11லேருந்து டேப்லெட் போட்டு 1 மாசம் டேப்லெட் போட்டு 24ல நான் செக் பண்ணேன். செக் பண்ணும்போது எனக்கு வந்து ஹெச்பிஎன்சி வந்து 9 வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் டயட் ஃபாலோ பண்ணேன். டயட் ஃபாலோ பண்ணி ஹெச்பிஎன்சி 9லேருந்து 2025ல நான் செக் பண்ணும்போது 6.6 இருந்துச்சு. ஓகேவா? அந்த 6.6க்குள்ள ரிப்போர்ட்ட அப்டேட் பண்றேன். இந்த 2023, 24ல உள்ள ரிப்போர்ட்ஸ் வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்சுச்சுன்னா கண்டிப்பா ஒரு வீடியோல நான் போடுறேன். ஓகேவா? ஸோ 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் நமக்கு 6.6 இருந்துச்சு. இந்த 2025ல இருந்து நான் ஊருக்கு வர ஆரம்பிச்சுட்டேங்க. ஊருக்கு வந்து ஒவ்வொரு சாப்பாடையும் கரெக்ட்டா நான் மெயின்டெயின் பண்ணி, எனக்கு எந்த டைம்ல எந்த சாப்பாடு தேவை அப்படிங்கிறத மெயின்டெயின் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சேன். மோஸ்ட்லி என்னோட சாப்பாடுல வந்து பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் 90% கிடையாது. ஃபுல்லா வெஜிடபிள்ஸு, ஃபுல்லா நான்வெஜ்ஜு, ஃபுல்லா பயிறு வகைகள். இந்த 3 சாப்பாட தான் நான் மாத்தி மாத்தி ஃப்ரீக்வென்ட்டா எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இதோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 25ல வந்து இதே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னோட கிரேவிங்ஸ் அதாவது நாக்கு ஊர்ற தன்மை வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட்ட பார்த்தாலோ, இல்ல புரோட்டாவ பார்த்தாலோ, இல்ல பிரியாணிய பார்த்தாலோ ஊற ஆரம்பிச்சது. அப்போ இதையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம வந்து பிளட் டெஸ்ட் சுகர் ஸ்பைக் ஆகுறதையும் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த அன்ஹெல்த்தி ஃபுட்டையும் நம்ம சாப்பிடணும். ஓகேவா? இந்த 2 தான் நம்மளோட நோக்கம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு வழி பண்ணேன். என்ன பண்ணேன்னா, அப்போ நமக்கு வந்து என்னைக்கெல்லாம் நாக்கு வந்து புரோட்டா மேலேயோ, பிரியாணி மேலேயோ, இல்ல இட்லி தோசை மேலேயோ, இல்லாட்டி ஃப்ரைட் ரைஸ் மேலேயோ என்னைக்கெல்லாம் நாக்கு ஊறுதோ, இல்ல அல்வா மேலேயோ என்னைக்கெல்லாம் நாக்கு ஊறுதோ அன்னைக்கு சாப்பிட்டுப்போம். அன்னைக்கு சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நாள் வந்து இந்த புரோட்டீனு, பயிறு வகைகள், வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்ட்டு, நாக்கு ஊறுற டைம் எல்லாம் எனக்கு எதுவும் எந்த பொருள் மேல அல்வா சாப்பிட்டனாலும் 1/4 கிலோ அல்வா, 1/2 கிலோ அல்வா சாப்பிடுவேன். பிரியாணி சாப்பிடனாலும் நான் 2 பிளேட் பிரியாணி சாப்பிடுவேன். ஸோ புரோட்டா சாப்பிடனாலும் 4, 5 புரோட்டா சாப்பிடுவேன். ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு எப்போனா நாக்கு ஊறும்போது. அப்படி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து 2 நாள் டயட்குள்ள வந்துருவேன். டயட்லாம் பார்த்தீங்கன்னா, புரோட்டீனு, வெஜிடபிள்ஸு அப்புறம் பயிறு வகைகள், சிறுதானியங்கள், பயிறு வகைகள். இத ஃபுல்லா ஃப்ரீக்வென்ட்டா நான் வந்து 2025 ஃபுல்லா நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ இத ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு 2026ல நான் ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறேன். ஹெச்பி1ஸ் பார்த்தீங்கன்னா 6.6லேருந்து 5.6 வந்துருச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. நமக்கு நம்ம உடம்ப வந்து நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது. அப்படி நமக்கு நம்ம உடம்புக்கு வந்து சந்தோஷமா சாப்பிட ஏதாவது தோணுச்சுன்னா, அது ஹெல்த்தி ஃபுட்டா இருந்தாலும் சரி, அன்ஹெல்த்தி ஃபுட்டா இருந்தாலும் சரி சாப்பிட்டுட்டு, மறுபடியும் ஒரு 2 நாள் வந்து டயட்டுக்குள்ள வந்துட்டேன்னா, அந்த 2 நாள் டயட் வந்து அந்த அன்ஹெல்த்தி ஃபுட்ட வந்து எதிர்த்து ஃபைட் பண்றதுக்கான அ சத்து வந்து இந்த ஹெல்த்தியான ஃபுட்டுக்கு இங்க இருக்குங்கிறத வந்து நான் என்னோட வாழ்க்கையிலயும், ப்ளஸ் இந்த டயபெட்டிஸ் வந்தனாலயும் நான் கத்துக்கிட்டேன். அத தான் இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. டயபெட்டிஸ் பத்தின கன்சல்டன்ட் வேணும்னா, பயோல என்னோட நம்பர் இருக்கு. கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. பாய்.